Hello friends, welcome to Tamil 24 Cars Facebook page. இன்னைக்கான வீடியோவில் ஒரு சர்டிஃபிகேட் பண்ண ஒரு சூப்பரான வெஹிக்கிளை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட் LXI. இது வந்து LXI பட் ஆனால் வந்து VXI மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா LED ஃபோக் லேம்ப் வந்து வந்துடுது. 2018 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ஓனர் ரெண்டாவது ஓனரில் வந்து வண்டி இருக்குது. ஆனால் ரெண்டாவது ஓனர் வெஹிக்கிள் அப்படின்னே சொல்ல முடியாது. பெட்ரோல் வேரியண்ட் காரு. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் பாடி கண்டிஷன் அப்படியே வந்து வீடியோவில் வந்து லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டோட்டலாக இது ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டர்னு பார்த்திங்க அப்படின்னா வெறும் 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியே. இந்த வண்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இன்ஜின் வாரண்டி வந்து இருக்குது. அதுக்குண்டான வாரண்டி கார்டு முதற்கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அண்ட் மாருதி ட்ரூ வேல்யூவில் இது வந்து சர்டிஃபைட் பண்ண கார்ஸ். இன்ஜின் பக்காவான கண்டிஷனில் வந்து தெளிவாக வச்சுருக்கிறாங்க. இதனுடைய மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்கில் பார்த்திங்க அப்படின்னா லிட்டருக்கு 18, ஹைவேஸில் பார்த்திங்க அப்படின்னா 22 கிலோமீட்டரும் கொடுக்கும். டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டயர் எல்லாமே ஈவனாக 70 to 80 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அடுத்து நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் விண்டோவுக்கான ஆப்ஷன் வரும். இது மட்டும்தான் இதை வந்து LXIன்னு காமிக்கும். மற்றபடி எல்லாமே வந்து VXIயில் வராது, எல்லாமே வரும். பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த செட்டு முக்கியமாக இந்த செட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இவங்க வந்து சொல்லி போட்டுக்கிறாங்க. இந்த செட்டோட ஒர்த்தே கிட்டத்தட்ட வந்து 20,000 ரூபா பக்கமே வந்து வரும். இந்த செட்டு வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருக்கிறாங்க. செட்டு சைடில் ட்விட்டரு எல்லாமே வந்து 2 பக்கமும் ட்விட்டரு, ஸ்பீக்கரு, ஒரிஜினாலிட்டியான ஸ்பீக்கர் செம்மையாக இருக்குதுங்க. ஆடியோ ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டர் 22,000 தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து ரிமோட் கீயும் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டரை நம்ம வந்து இப்போ வந்து லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரியுதா? 22,100 கிலோமீட்டர் தான் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயும் வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ஏசி பக்காவான ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏர்பேக் முக்கியமாக இந்த வண்டியில் உங்களுக்கு SRS ஏர்பேக், டியூல் ஏர்பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் கவர் வந்து கம்பெனியில் வந்து சீட் கவர் கிடையாது, எக்ஸ்ட்ரா சீட் கவர் தச்சு போட்டிருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வந்து இது இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஷீட் கவர்ஸ் வந்து அடித்து போட்டிருக்கிறாங்க. இதோட ஒர்த்து கிட்டத்தட்ட வந்து 20,000 வரும். அந்த மாதிரி ஷீட் கவர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வீடியோவில் வந்து லைவாக பார்த்துக்கோங்க. டாப் அப்போசர்லாம் எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இது கூட வந்து கிளிக்காமல் அந்தளவுக்கு வந்து ஒரிஜினாலிட்டியாகவே வந்து வச்சுருக்குறாங்க. வண்டியினுடைய பேக் சைடோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பாருங்கள். ஃப்ளோர் மேட்டு, எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் மேட்டு எல்லாமே வந்து இருக்குது. இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குதுங்க. எக்ஸ்டீரியர் எவ்வளோ நீட்டாக இருக்கோ அதே போல் இன்டீரியர் பிளாக் கலரில், அதாவது வெளியே வந்து ரெட்டும் இன்டீரியரில் வந்து பிளாக்கும் இந்த வண்டியை வந்து கூடுதல் லுக்காகவே வந்து காமிக்குது. இந்த வண்டியினுடைய டிக்கியோட ஸ்பேஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸுமே இந்த வண்டியில் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். கம்பெனி ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டெப்னி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸ்டெப்னி அப்படியே வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, ஒரு பல்லு கூட போகலாம். அந்தளவுக்கு வந்து எடுத்து அன்யூஸ்டாகவே வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த தொட்டியோட கண்டிஷனே அப்படியே வந்து வீடியோவில் வந்து பார்த்துக்கோங்க. வண்டியோட பேக் சைடில் இருந்து இன்டீரியர் அஃபியரன்ஸ் வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. 2018 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனரில் இருக்குது. ரெண்டாவது ஓனர் வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லவே முடியாது. ஜென்யூனான ஒரிஜினல் கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 22,000 வந்து ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரியும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 5,70,000 ரூபா. எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வந்து அந்த ரேட்டை வந்து குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். இந்த காரை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து 7 லட்ச ரூபாயிலேருந்து ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 7,80,000 ரூபா வரைக்கும் கண்டிப்பான முறையில் வரும். அதோட பார்த்திங்க அப்படின்னா வண்டியை புக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து நிற்கணும். ஆனால் இந்த வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் சேவிங்ஸும் ஆகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேர செலவு அந்த மாதிரி எல்லாமே வந்து மிச்சமாகுது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸான செலவு எதுவுமே வந்து கிடையாது. இன்ஜின் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ளஸ் 22,000 கிலோமீட்டர் தான் டோட்டலாகவே ஓடி இருக்குது. இன்ஜின் எல்லாமே அப்படியே புது இன்ஜினாக இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட்டும் சூப்பரான பட்ஜெட். 5,70,000 ரூபா ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். நேரில் வந்து அந்த ரேட்டையும் வந்து குறைச்சி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கார்ஸோட அப்டேட் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மீண்டும் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.